திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக. நேபாளத்தில் ஆரியதாரா ஷாக்கியா என்ற 2 வயது சிறுமி வாழும் கடவுளாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அச்சிறுமியை குடும்பத்தார் தோளில் சுமந்தவாறு வீட்டிலிருந்து அழைத்து வந்து கோவிலில் விட்டனர். நேபாள பாரம்பரியப்படி வயதுக்கு வராத சிறுமியை தேர்வு செய்து அவரை கடவுளாக கொண்டாடுவர். அச்சிறுமி பூப்பெய்து விட்டால் வயதுக்கு வராத வேறு ஒரு சிறுமியை தேர்வு செய்து வழிபடுவார்கள். இந்த பாரம்பரியத்தின்படி தற்போது 2 வயது 8 மாத வயது கொண்ட ஆரியதாரா ஷாக்கியா என்ற சிறுமி பெண் கடவுளாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதுபோன்ற சிறுமிகள் வளர்ந்த பின்னர் அவரை திருமணம் செய்து கொள்பவர்கள் இளம் வயதிலேயே இறந்து விடுவார்கள் என்ற மூட நம்பிக்கையும் நேபாளத்தில் நிலவுகிறது. இவர்களை மனம் புரிய இளைஞர்கள் அஞ்சுவதால் பலரும் திருமணம் புரியாமலேயே வாழ வேண்டிய நிலை ஏற்படுகிறது. டெல்லியில் ராபிடோ பைக் ஓட்டுநர் ஒருவர் தன்னுடன் பயணித்த பெண்ணுக்கு நள்ளிரவில் பாதுகாவலாக நின்ற சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் கர்பா நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நள்ளிரவில் ராபிடோ பைக் டாக்ஸி மூலம் தனது வீட்டிற்கு வந்துள்ளார் ஒரு பெண். ஆனால் பெண்ணின் நண்பர்கள் வீட்டை பூட்டிவிட்டு வெளியில் சென்றுள்ளனர். இதனால் அந்த பெண் நள்ளிரவில் தனியாக வீட்டிற்கு வெளியில் நிற்கும் நிலை ஏற்பட்டது. இதனை புரிந்து கொண்ட ராபிடோ ஓட்டுநர் பெண்ணின் நண்பர்கள் வரும் வரை அவருக்கு பாதுகாப்பு அரணாக நின்றுள்ளார். இந்த சம்பவத்தை வீடியோவாக பதிவு செய்த அந்த பெண் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ராபிடோ ஓட்டுநருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. Listen, I just came back from Garba night and मेरे पास मेरे फ्लैट की कीज नहीं है. My flatmate is out. I'm waiting for her. आप देख सकते हो बहुत शांत हो गया. It's almost midnight. तो I was just waiting and रैपिडो वाले भैया actually offered to stay. It was like मैडम मैं आपके साथ रुक जाता हूँ जब तक आपकी फ्रेंड नहीं आ जाती है यहाँ पर. And that is just so sweet. Like humanity is still there. இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் ஒட்டுமொத்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனில் மகாராஷ்டிரா மாநிலம் தற்போது தமிழ்நாட்டை முந்தி 3வது இடத்தை பிடித்துள்ளது. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் முதல் 2 இடங்களை வகிக்கின்றன. ஆகஸ்ட் 2025 இறுதி நிலவரப்படி மகாராஷ்டிராவின் மொத்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நிறுவுத்திறன் 26,929 மெகாவாட்டாக உள்ளது. தமிழ்நாட்டின் நிறுவுத்திறன் 26,194 மெகாவாட் ஆகும். இதன் காரணமாக ஒரு காலத்தில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் முதலிடத்தில் இருந்த தமிழ்நாடு தற்போது 4வது இடத்துக்கு சரிந்துள்ளது. 24,816 மெகாவாட் நிறுவுத்திறனுடன் கர்நாடகா 5ஆம் இடத்தில் உள்ளது. குஜராத்தின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நிறுவுத்திறன் 39,275 மெகாவாட் மற்றும் ராஜஸ்தானின் நிறுவுத்திறன் 39,014 மெகாவாட்டாக உள்ளன. நிறுவுத்திறனில் பின்தங்கினாலும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆதாரங்கள் மூலம் மின்சார உற்பத்தியில் தமிழ்நாடு 45 விழுக்காடு வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது. கடந்த ஆண்டின் இதே காலத்தில் 18.1 பில்லியன் யூனிட்டுகளாக இருந்த உற்பத்தி இந்த ஆண்டு 26.2 பில்லியன் யூனிட்டுகளாக அதிகரித்துள்ளன. தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள 2023ஆம் ஆண்டுக்கான தரவுகளின்படி நாட்டில் கொலை சம்பவங்கள் குறைந்துள்ளன. ஆனால் பட்டியல் பழங்குடிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளன. 2022ஆம் ஆண்டுக்கான தரவுகளை ஒப்பிட்டால் கொலை குற்றங்கள் 2.8 விழுக்காடு குறைந்து 27,721 வழக்குகளாக பதிவாகியுள்ளன. கொலைகளுக்கு பின்னால் பெரும்பாலும் தனிநபர் தகராறுகளே முதன்மை காரணமாக உள்ளன. 9,209 கொலை வழக்குகள் இந்த பிரிவின் கீழ் வருகின்றன. ஆனால் பழங்குடியினருக்கு எதிரான குற்றங்கள் 28.8 விழுக்காடு அதிகரித்து 12,960 வழக்குகளாக உயர்ந்துள்ளன. சைபர் குற்றங்கள் 31.2 விழுக்காடு உயர்ந்து 86,420 வழக்குகளை எட்டியுள்ளன. இதில் அதிகபட்சமாக 68.9 விழுக்காடு மோசடி நோக்கத்திற்காகவே செய்யப்பட்டுள்ளன. 4.9 விழுக்காடு சைபர் குற்ற வழக்குகள் பாலியல் சுரண்டல் தொடர்பானவை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 0.4 விழுக்காடு அதிகரித்து 4,48,211 உள்ளன. இதில் 29.8 விழுக்காடு வழக்குகள் கணவர் அல்லது உறவினர்களால் இழைக்கப்படும் கொடுமைகள் என்ற பிரிவில் பதிவாகியுள்ளன. சுமார் 20 விழுக்காடு வழக்குகள் பெண்கள் கடத்திச் செல்லப்படுவது தொடர்பானவை. ஒட்டுமொத்தமாக நாட்டில் பதிவு செய்யப்பட்ட குற்ற விகிதம் 1 லட்சம் மக்களுக்கு 422.2 448.3 உயர்ந்துள்ளது. மேலும் 19 பெருநகரங்களில் மொத்த குற்றப்பதிவு 10.6 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இந்த குற்றங்களில் திருட்டு சம்பவங்களே 44.8 விழுக்காடு என்ற விகிதத்தில் அதிக பங்கு வகிக்கின்றன.
இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளது தேசிய குற்ற ஆவண பதிவேடு தரவுகளில் தெரியவந்துள்ளது. 2021ஆம் ஆண்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் எண்ணிக்கை 4,28,278 இருந்த நிலையில் 2023இல் இது 4,48,211 அதிகரித்தது பதிவேட்டு தரவுகளில் தெரியவந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்சமாக 66,381 குற்றங்கள் பதிவாகியுள்ளன. மகாராஷ்டிராவில் 47,101 குற்றங்களும், ராஜஸ்தானில் 45,450 குற்றங்களுடன் 2 மற்றும் 3வது இடங்களில் உள்ளன. கணவர் மற்றும் உறவினர்கள் துன்புறுத்தலே அதிக அளவிலான புகார்களாக உள்ளன. நடிகர் அஜித்குமாரின் ரேசிங் அணியில் இந்திய கார் பந்தய வீரரான நரேன் கார்த்திகேயன் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளார். மலேசியாவில் வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஆசியன் லீ மேன்ஸ் தொடரில் அஜித்குமாரோடு இணைந்து மீண்டும் கார் ரேஸில் ஈடுபடவுள்ளார். இதுகுறித்து நடிகர் அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா தனது எக்ஸ் தளத்தில் புகைப்படங்களை வெளியிட்டு நரேன் கார்த்திகேயனை வரவேற்றுள்ளார். இந்தியாவின் முதல் F1 கார் பந்தய வீரரான நரேன் கார்த்திகேயன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சூர்யா ரகரம் என்னும் புதிய தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகரான சூர்யா ஏற்கனவே 2D எனும் தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். ரகரம் நிறுவனத்தின் முதல் படமாக ஆவேசம் இயக்குனர் ஜித்து மாதவன் இயக்கத்தில் சூர்யா நடிக்க இருப்பதாக தெரிகிறது. இதோடு இயக்குனர் ப. ரஞ்சித்தின் இயக்கத்திலும் நடிப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. எலான் மஸ்கின் SpaceX நிறுவனம் வடிவமைத்துள்ள ஸ்டார்ஷிப் விண்கலத்தின் 10வது சோதனை வெற்றியடைந்திருக்கிறது. உலகிலேயே முதல் முறையாக முழுக்க மீண்டும் பயன்படுத்தும் வகையிலான விண்கலமாக ஸ்டார்ஷிப் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த விண்கலத்தின் 10வது சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிந்ததாக SpaceX நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த வெற்றி முழுக்க மீண்டும் பயன்படுத்தும் வகையிலான உலகின் முதல் விண்கலம் வடிவமைக்கும் பணியில் புதிய மைல்கல் எட்டப்பட்டதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் 11வது சோதனை பயணம் வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பாலத்தீன வளர்ச்சிக்கு இந்தியா கடந்த 11 ஆண்டுகளில் 700 கோடி ரூபாய் செலவிட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியா சுதந்திரம் அடைந்ததில் இருந்து அளித்த தொகையை காட்டிலும் கடந்த 11 ஆண்டுகளில் அளித்த தொகை 2 மடங்கு அதிகம் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். மனிதாபிமான அடிப்படையிலான இந்த உதவிகள் நேரடியாகவும் ஐநா மூலமாகவும் தரப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. காசா பிரச்சனையில் மத்திய அரசின் செயல்பாடுகளை காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி விமர்சித்த நிலையில் இந்த தகவல்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இந்தியா ஐரோப்பா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. ஈப்டா எனப்படும் ஐஸ்லாந்து, லிச்சன்ஸ்டைன், நார்வே, சுவிட்சர்லாந்து ஆகிய ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இந்தியா இடையே வர்த்தக ஒப்பந்தம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவுக்கு 15 ஆண்டுகளுக்கு 8,80,000 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீட்டு உறுதி கிடைத்துள்ளது. இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வருவதால் சுவிட்சர்லாந்து கடிகாரங்கள், சாக்லேட்டுகள், வைரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் இந்தியாவில் குறைந்த விலையில் அல்லது வரி இல்லாமல் கிடைக்கும். ஜெர்மனியின் விமான போக்குவரத்து நிறுவனமான லுஃப்தான்சா குழுமம் 2030ஆம் ஆண்டுக்குள் 4000 பணியாளர்களை நீக்க திட்டமிட்டிருக்கிறது. AI தொழில்நுட்பத்தின் தாக்கத்தால் இந்த பணி நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக லுஃப்தான்சா சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணி நீக்க நடவடிக்கையானது பெரும்பாலும் தலைமையகமான ஜெர்மனியில் உள்ள நிர்வாக பணிகள் சார்ந்ததாகவே இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. தற்போது 1,10,000 ஊழியர்களை கொண்டுள்ள இந்நிறுவனம் செயல்பாடுகளை மேம்படுத்தவும் செலவுகளை குறைக்கவும் இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கையை மேற்கொள்கிறது. நாட்டில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்டவை அரசாங்கங்கள் தொடர்புடையவை என்று உச்சநீதிமன்ற நீதிபதி அரவிந்த்குமார் தெரிவித்துள்ளார். ஒடிசாவில் நடைபெற்ற தேசிய மத்தியஸ்த மாநாட்டில் பேசிய அவர், மத்திய மற்றும் மாநில அரசுகள் தொடர்புடைய வழக்குகள் 46.78% உள்ளன என்று சுட்டிக்காட்டினார். எனவே வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கவும் விரைந்து தீர்வு காணவும் மத்தியஸ்த முறையை பயன்படுத்துவது காலத்தின் கட்டாயம் என்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு அவர் வலியுறுத்தினார். திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக.